அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரியல் ஹோம் மேக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒரு ஹோம் மேக்கிங்னால் ஒரு அசம்ஷனில் இருப்போம். நமக்குன்னு ஒவ்வொரு டெஃபினேஷன்ஸ் இருக்கும். வீட்டை அழகாக வச்சுக்கணும், வீட்டில் இருக்கவங்களாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். வாட் இஸ் ரியல் ஹோம் மேக்கிங் ஃபார் ரியல் லைஃப் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மேக் யூ ஹோம் ஒர்க் ஃபார் யுவர் வர்ஸ்ட் டேஸ். நம்ம எப்பயுமே இதே ஒரு ஹெல்த்தியோட இதே ஹாப்பினஸோடு எப்பயுமே இருக்க மாட்டோம். லைஃப் வில் சேஞ்ச் அ லாட். ஸோ அதுக்குவே நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடும். சம்டைம்ஸ் லோவாக ஃபீல் பண்ணுவோம், எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு உடம்பு முடியாமல் இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்ருப்போம். ஸோ மென்டலி டிஸ்டர்ப்டாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறையாவே இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடை செட் பண்ணணும். எப்பயுமே வீடை ரொம்ப சூப்பராகவும் டெக்கரேட்டிவாகவும் நிறைய திங்ஸையும் வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எல்லா டைமும் இதே எனர்ஜி இதே ஒரு ஹெல்த்தோடு நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் ஒர்க் ஃபார் யுவர் வர்ஸ்ட் டேஸ். ஸோ இதை தாண்டி நம்ம கிட்ட நிறைய மழை வருது, வெள்ளம் வருது, நிறைய ஆபத்துகள் வருது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமான லேர்னிங் நம்ம யார்கிட்டேருந்து கற்றுக்கணுன்னா ஜப்பானீஸ். ஸோ வாட் தே டூ இஸ் லைக் அவங்களுக்கு அடிக்கடி அந்த எர்த் குவேக் கொடுக்குறோம், அந்த நிலநடுக்கம் வர்றதுனால அவங்க வீட்டை ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப மினிமலிஸ்டிக்காகவும் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளும் இதே அசம்ஷனில் நம்ம வீட்டை எந்த அளவுக்கு பொருளை குறைச்சி ரொம்ப லைட்டாக மினிமலிஸ்ட்டாக நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு நேரத்துலையும் ஒரே எனர்ஜியோட எப்பேற்பட்ட நம்ம முடியாமல் இருந்தாலும் நம்மளால் அந்த வீட்டை மேனேஜ் பண்ண முடியும். முக்கியமாக ஈஸி டு ரீச் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கணும். ஒரு பொருளை எடுக்கணும்னா தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஈஸியாக ரீச் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எந்த ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சாலும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவை. முக்கியமாக அந்த பிளான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் பார்க்க அழகாக இருக்கும்னா அதுக்கு அவ்வளோ மெயின்டெனன்ஸ் தேவை. இப்போ ஒசூரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது, டே டைமில் நல்ல வெளிச்சம் இருக்குது, சன்லைட்லாம் வருது. பட்டு நேரம் ஆக ஆக என்னென்னா ரொம்ப குளிர் தாங்க முடியாது. அதனால் என்ன ஆகும்னா நான் எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும், எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா வீட்டுக்குள்ளே ஒரு இயற்கையாக நம்ம சுவாசிக்கிற காற்று ஒரு சுத்தமாகவே இருக்காது. ஒரு நேச்சுரல் ஹியூமிடிஃபையரை நம்ம கொண்டு வரணும்னா அது பிளான்ஸ் தான். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக, அதுவும் வேர்ட்டிக்கலாக ஈஸி டு மெயின்டைன் பிளான்ட்டாக நான் வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஹியூமிடிஃபையரோ இல்லை ஏர் ப்யூரிஃபையரோ நீங்கள் வாங்கினீங்கன்னா இட் காஸ்ட் அ லாட் அண்ட் வி ஹேவ் டு டூ லாட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆல்சோ. ஸோ நேச்சுரல் ஏர் ப்யூரிஃபையர் என்னென்னா நமக்கு பிளான்ஸ் தான். அதனால தான் சில பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ முடிந்த அளவுக்கு எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், திங்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படி இருந்ததுனால தான் ஸோ இந்த மாதிரி டைமில் என்னால் வீட்டை ஓரளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியுது. நானும் சில சேஞ்சஸ்லாம் இப்போது இந்த வீட்டில் இருக்கும்போது நான் ரெஸ்ட் எடுக்கும்போது நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கிரைண்டர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய கிரைண்டராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இனிமேல் அதே வெயிட்டோடு நம்ம யூஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. அதனால் மினி கிரைண்டர் ஒன்று வாங்கினேன். ஸோ எனக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை சுலபமாக்குற மாதிரி, நம்ம இல்லைன்னாலும் நம்ம குழந்தைங்களோ நம்ம வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இந்த திங்ஸை மேனேஜ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் ஒரு கிரைண்டர் வாங்கினேன். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, டிஷ் வாஷர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேக்யூம் கிளீனர் வச்சுருக்கேன். இது எல்லாமே எனக்காக வாங்கலை, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த பொருளை பயன்படுத்தணும், இட் ஹாஸ் டு பி ஆக்சசிபிள் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டமே நாங்கள் செட் பண்ணோம். அடுத்து ரீஃப்ரேம் சோர்ஸ் அஸ் அ ரிச்சுவல். ஒரு சோர்னால் என்ன, ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம். ரிச்சுவல்னால் என்ன, நம்ம ஒரு வெள்ளிக்கிழமையான சாமி கும்பிட்றது, அதை நம்ம என்றைக்காவது மிஸ் பண்ணுவோமா? இல்லை ஒரு சண்டே சர்ச் போகிறோம், அதை என்றைக்காவது நம்ம மிஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம். தட் இஸ் அ ரிச்சுவல். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் அந்த சாமி கும்பிட்றத ஒரு ரிச்சுவலாக நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் வீட்டு வேலைகளையும் ஒரு ரிச்சுவலாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பெட்டை நம்ம மேக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணிகிட்ருக்காரு.
இதை வந்து ஒரு வேலையாக பார்த்தோன்னா இது எப்போ வேணால் பண்ணலாம், நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு வந்து கூட பண்ணலாம். ஆனால் அது வரைக்கும் ஒரு கிளட்டராகவே இருக்கும் இல்லையா? இஃப் யூ மேக் இட் அஸ் அ ரிச்சுவல், இது கண்டிப்பாக தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த பெட்டை மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிச்சுவலை கொண்டு வந்தோம் அப்படின்னா வேலைகள் வந்து ரொம்ப சுலபமாகும். நம்ம வீடும் ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு சிஸ்டம்க்கு நம்ம வந்துடும். இது வந்து இது மட்டும் இல்லை, இப்போ லாண்ட்ரி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே துணியை காய போடணும். காய போட்டால் அதை உடனே எடுத்து மடித்து அந்தந்த இடத்துல வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி வந்து வி ஹேவ் டு கிரியேட் அ ரிச்சுவல் அட் ஹோம். அப்புறம் எவ்ரி ஈவினிங் வந்து நம்ம கிச்சனை க்ளோஸ் பண்ணும்போது கிச்சனை க்ளீன் பண்ணுறது, பாத்திரங்கள்லாம் கழுவி வைக்கிறது, சாப்பிட்டோன்னா கழுவி வைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளும். இப்போ வந்து நம்ம ஹாலில் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், லிவிங் ரூமை யூஸ் பண்ணுறோம், அந்த இடத்த உடனே கிளியர் பண்ணிடுறது, டைடி அப் பண்ணுறது. ஸ்டடி டேபிளில் உட்காந்து படிக்கிறோன்னா படித்து முடிச்சோன்னா அதை டைடி அப் பண்ணுறது. தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த chores which needs to be followed as a ritual. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ரிச்சுவலாக நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்மளால் ஒரு பெஸ்ட்டு ஹோம் மேக்கிங்கை வீட்டில் கொண்டு வர முடியும். ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் யாருமே வந்து எந்த ஒரு வேலையுமே பண்ணவே மாட்டாங்க. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெட்டை மேக் பண்ணிகிட்ருக்காரு. நான் நினைக்கிற மாதிரி அது இருக்குமா அப்படின்னா இல்லை. பட் அதுக்காக வந்து அதை வந்து உடனே நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைன்னு நம்மளே வந்து பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்னா, நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே நிலைமைக்கு வந்துடும். அதே மாதிரி தான் நிறைய வீடியோஸ்லேயும் நான் இதை பற்றி பேசியிருக்கேன். வந்து என்னோடய குழந்தைங்களுக்கெலாம் தோசை ஊற்ற சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நாளடைவில் அது என்னென்னா பழக்கப்பட்டு தே ஆர் வெரி பெஸ்ட் இன் ஹோம் மேக்கிங். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, முக்கியமான வேல்யூ சிஸ்டம் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே வி நீட் டு ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் ஃபார் காட், வி நீட் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் காட். அது வந்து குழந்தைங்கள்ட்ட மட்டும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்மளும் பண்ணணும். இப்போது என்னோடய டாட்டர் எழுந்திரிச்சோன்னே ஷீ இஸ் ஸ்பெண்டிங் டைம் இன் ரீடிங் பைபிள், மெடிடேட்டிங் பைபிள், இதை பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஓவர் நைட்லாம் வர்றது கிடையாது. இதை வந்து நானும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், என் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு நல்ல தாட்ஃபுல்லாக நம்ம வந்து சில வேலைகளை ஆரம்பிக்கும் போது அந்த நாள் என்றைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோனில் இல்லாமல் முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை வந்து ஒரு ரிச்சுவலாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ எங்கள் அப்பா அம்மா என் கூட வந்து இருக்காங்க எனக்கு ஹெல்ப்புக்காக. இஸ் 82 years old, 80 வயசு ஃபாதர் வந்து இஸ் ரீடிங் பைபிள். ஸோ அதை பார்த்து தான் எல்லாருமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு என்ன ரிச்சுவல் ஃபாலோ பண்ணுறேன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஹரிபரியாகவே கிளம்பக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேலைக்கு போகிறோமா, ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பணும். அதே மாதிரி வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்களா குழந்தைங்க, ஒரு 1/2 hourக்கு முன்னாடி கிளம்பணும். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஒரு அந்த அவசரமாக கிளம்பி அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து ஓடுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பணும் அப்படின்னா நிறைய வந்து ஆபத்துக்களை தவிர்க்கலாம், நிறைய டென்ஷன்ஸை தவிர்க்கலாம். அதேமாதிரி வீட்டில் குக் பண்ணுறவங்களா நீங்கள் குக் பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அனுப்புகிறீங்களா, ஒரு 1/2 hourக்கு முன்னாடி அந்த வேலையை முடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களும் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, வீட்டில் இருக்கவங்களும் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இது நான் ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல். என்னோடய ஃபேமிலியில் எல்லாரும் இது வந்து மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து இதனால் நிறைய பாதிப்புகள் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா, மை ஹோம் இஸ் அ குவைட் ஹோம் ஓவர் ஷோ ஹோம். அதாவது என்னோடய வீடு வந்து எப்பயுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு மாத்திரம் இல்லை, வீட்டுக்குள்ளே வரவங்களும் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது தே ஷுட் ஃபீல் வெரி பீஸ்ஃபுல். இது வந்து இன்ஸ்டாகிராம் பர்ஃபெக்ட் ஹோம் கிடையாது என்னோடய வீடு. இட்ஸ் அ வெரி நேச்சுரல் ஹோம் வித் லெஸ் நாய்ஸ். கொஞ்சம் திங்ஸ் தான் இருக்கும், ஃபியூவர் திங்ஸ் அண்ட் மோர் கனெக்ஷன். தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு மேக். ஸோ என்னோடய வீடு யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஐ ஹாவ் அ வெரி சிம்பிள் திங்ஸ் அட் ஹோம். ஸோ நீங்கள் என் வீட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி யாரும் வந்து நீங்கள் இதை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஹோம். பட் இட்ஸ் அ வெரி சேஃப் ஹோம் ஃபார் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். வீட்டுக்குள்ளே வந்தால் வேலைகள்லாம் இல்லாமல் வி வாண்டட் டு மேக் மோர் கனெக்ஷன்ஸ். இதை வந்து நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டெக்கரேஷன்ஸ் வீட்டில் பண்ணலை, வீட்டுக்காக இவ்வளோ செலவு பண்ணலை. அவங்க ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே வீட்டில் இருக்கிற மக்கள் தான். ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தே ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம், தேவர் மேக்கிங் மோர் கனெக்ஷன்ஸு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் நல்ல ரேப்போவில் இருந்தாங்க, நல்ல சந்தோஷமாக அவங்க வந்து பழகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இட் வில் டெஃபினெட்லி லாஸ்ட் ஃபார் அ லாங் டைம். இந்த பொருட்களோ வீட்டை அழகுப்படுத்துகிறதோ
நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணுறதோ, நம்ம பெரியவங்க நீ மற்றவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இந்த வீடு கிடையவே கிடையாது. ஸோ அது வந்து என்றைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா, நிறைய டைம் நான் வந்து பேசியிருக்குது, டீக்ளட்டர் பண்ணுங்கள், டீக்ளட்டர் பண்ணால் வீடு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், வேலை கம்மியாகும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி டீக்ளட்டர் பண்ணால் உங்கள் வீடு ரொம்ப சேஃபாக இருக்கும். டீக்ளட்டர் ஃபார் சேஃப்டின்ற ஆஸ்பெக்டில் நான் இது வரைக்கும் நான் பேசவே இல்லை. வென் யூ ஹாவ் அ ஃபியூவர் ஃப்ளோர் ஐட்டம்ஸ், அதாவது பொருட்கள் கம்மியாக இருக்கும்போது, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்னோடய என்ட்ரன்ஸை நான் காமிச்சிருக்கேன், ஸ்டெப்ஸில் காமிச்சிருக்கேன். இதில் எங்கேயுமே செருப்பு வைக்கவே இடம் இல்லாத அளவுக்கு நான் செருப்பு வச்சுருந்தேன்னா எப்படி இருக்கும் அந்த இடம்? நீங்கள் பாருங்களேன், எப்படி இந்த இடத்த நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்? அதே மாதிரி எனக்கு பிளான்ஸ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நீங்கள் பிளான்ஸாக அந்த இடம் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி வந்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்? எங்கேயாவது இடிச்சுக்குவாங்க, தண்ணி கீழே இருந்தால் வந்து அதை வழுக்கி விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோர் மேட்டெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லாமல் ரொம்ப ஃபங்க்ஷனலாக ரொம்ப சேஃபாக வந்து நம்ம போடணும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய மேட்டு போடணும்னு அவசியமும் கிடையாது. வாட் இஸ் ரியலி எசென்ஷியல் ஃபார் யூ, அதை வந்து நம்ம வந்து போடுறது வந்து என்றைக்குமே நல்லது. அண்ட் டீக்ளட்டர் யுவர் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஃப்ளோருன்னு இருக்குதுன்னு நினச்சி அதில் எங்கேயாவது ஒரு இடம் கிடச்சா கூட நம்ம விடுறது கிடையாது. அங்கே வேறு எதையாவது வச்சு அழகுப்படுத்துவோமா, இந்த டெக்கரேஷன் வைப்போமா, அது வைப்போமான்ட்டுலாம் இல்லாமல் மேக் இட் வெரி சிம்பிள் அண்ட் வெரி வெரி நீட். ஸோ தட் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். பெரியவங்க இருக்காங்க, வீட்டில் யார் இருந்தாலும் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐ ஹோப் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிந்த அளவுக்கு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then be safe and thank you so much for watching this video once again till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.